கோவை மருதமலை அருகே உடல்நலம் குன்றிய தாய் யானையை கிரேன் மூலம் தூக்கி நிறுத்திய வனத்துறையினர் அடுத்த கட்ட சிகிச்சையை தொடங்க உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், யானையின் உடல்நலம் குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பார்த்தீங்கன்னா இப்போ மருதமலை அடிவார பகுதியில் நேற்று 40 வயது மதிக்கத்தக்க யானை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாங்க. 4க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 4 குழுவாக செயல்பட்டு வனத்துறையினர் நேற்று இரவு முதல்ல யானையை கண்காணிச்சுட்டு வந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ், நீர் சத்துக்கு உண்டான எல்லா பொருட்களும் கொடுத்து அதை நிறுத்தற்குண்டான வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னும் காலையிலிருந்து தொடர்ந்து மருத்துவ குழு கண்காணிப்பில் இருந்த யானையை யானையும் அருகில் இருந்த குட்டி யானையும் தொடர்ந்து கண்காணிச்சு வந்தாங்க. யானை எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உண்டான வழி வகைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு குழி மாதிரி ஒன்று அமைத்து முதுகு பகுதியை மேல் நோக்கி நிறுத்தி வச்சு 5க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ரோப்பு மூலமா பாத்தீங்கன்னா நிக்க வைக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து யானையை சிகிச்சைக்கு ஒரு பக்கம் நிறுத்தி வைக்கும் பணி இருந்தா கூட ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா யானையை உடல்நிலை சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிகிச்சை அளித்துட்டு வந்தாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தற்போது இப்ப கிரெயின் மூலமா கொண்டு வரப்பட்டு ரோப்பு மூலியமா தற்போது யானை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டான ஒரு சூழ்நிலை யானைக்கு உண்டான அந்த ஒரு சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப யானை கிரெயினோட அந்த ரோப்பு மூலியமா நின்றுட்டு இருந்துச்சு. இப்ப கிரெயின்ல இருந்து இப்ப ரோப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ண உடனே இப்ப யானை பாத்தீங்கன்னா 4 காலில் அதோட ஸ்ட்ரென்த்ல நின்று இருக்க மாதிரி பார்க்கக்கூடிய இது இருக்கு. தொடர்ந்து யானை குட்டி யானை யானையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யானைக்கு கரெக்டா அந்த ஒரு சிகிச்சையிலிருந்து இருக்கும்போது யானை தற்போது குட்டி யானை பால் குடிச்சிட்டு அதோட அன்பை செலுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இப்ப 2 நாட்களா தொடர்ந்து யானையை கண்காணிச்சு அதுக்கு தீவிர சிகிச்சை அளித்துட்டு வந்த அடிப்படையில் தற்போது வனத்துறைக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி தான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் தொடர்ந்து யானையை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்ப யானை இப்ப எழுந்து நின்னுடனே தான் குட்டி யானை 4-5 மாதம் உண்டான குட்டி யானை தற்போது பால் குடிச்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நேற்று இரவுல இருந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து பிளீரல் சவுண்டோட அம்மாக்கு என்ன ஆகும், எந்திரிச்சு நிக்குமா அப்படிங்கிற வகையில பார்த்துட்டே இருந்துச்சு. அதோட அடிப்படையில் வனத்துறை தொடர்ந்து கரெக்டா செயல்பட்டு இப்ப யானையை நிக்க வச்சிருக்காங்க. இப்ப என்னோட அம்மா நின்றுச்சு, யானை நின்றுச்சு, என் பெண் அம்மா நின்றுச்சு அப்படிங்கிற அடிப்படையில காலுக்குள்ள போயிட்டு அது இருக்கிற பால் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அதை நம்ம காட்சியா பார்க்கலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தொடர்ந்து மருத்துவர் நம்ம இருக்காரு. இப்ப சிகிச்சை கொடுத்தவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப இந்த சிகிச்சை கொடுத்து சொல்லுங்க சார். பேசல, ஒரு நிமிஷம் பேசலாம். ஓகே, 2 தினங்களாக இதுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வர்றோம். இதுக்கு நேற்று பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்த பொழுது அதனுடைய லிவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டது. அதற்காக தொடர்ந்து சிகிச்சை அளித்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட 30 பாட்டிலுக்கு குளுக்கோஸ் திரவங்களும் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டிங்கிற இது அதனுடைய ரெக்டம், அதனுடைய மலை குழாயில் கிட்டத்தட்ட நேற்று 30 லிட்டர், இன்னைக்கு ஒரு 20 லிட்டர் உள்ள ரீஹைட்ரேஷனுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ அதால் எந்திக்க முடியல. நேற்று ட்ரீஸ் அடித்ததுக்கப்புறம் ஜேசி போச்சு எந்திக்க பார்த்தோம். பின்னங்கால ஊனுச்சு, ஆனால் முன்னங்கால ஊன முடியல. அதுக்கப்புறம் லெஃப்டில் படுத்திருந்தது, ரைட்டில் மாற்றி படுக்க வச்சிருந்தோம். ஸோ இன்று காலை அதுக்கு 7 மணிலேருந்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றும் அதுக்கு 30 பாட்டில் அளவுக்கு குளுக்கோஸ் மட்டும் தவிர கொடுத்துருக்கோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜேசிபி மூலமாக அதை தூக்கி நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போ அதனுடைய இது முழுமை அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாதது. இதுக்கு இதனுடைய இதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதில் நிப்பாட்ட போகிறோம். இதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு சிகிச்சை கண்டிப்பாகிட்டு இருக்கு. சார், இப்போ எதனால பாதிப்பு இருக்குங்க சார்? அதுக்கு சம்பவம் தான் நம்ம ஏதாவது பேசலாமா? இதை பற்றி பின்னால பேசுவோம். இப்போதைக்கு உள்ள இது ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து யானை தற்போது நின்று இருக்கு. இனிமேல் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, கள விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.